இன்றைக்கி கிளாஸில் ஆஃபீஸில் நம்ம இம்பேரேட்டிவ் சென்டென்ஸை வச்சு எப்படி பேசணும்னு இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்னால் கட்டளை இட்டு பேசுகிறது. இதில் 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ். பாசிட்டிவில் வெர்பு, அப்புறம் ஆப்ஜெக்ட். நெகட்டிவில் ஃபஸ்ட்டு டோன்ட்டு போட்டுக்கிறணும், அடுத்து வெர்பு, அப்புறம் ஆப்ஜெக்ட். வெர்புனா வினை சொல்லு, ஆப்ஜெக்ட்னா ஒரு செய்யப்படும் பொருள். அடுத்ததாக வெக்காபுலரி பார்ப்போம். சப்மிட், சமர்ப்பி, சமர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறது சப்மிட்னா. அட்டெண்ட், அட்டெண்ட்னா கலந்து கொள். ஃபார்வேர்ட், ஃபார்வேர்டுனா முன்னனுப்பு. செக், செக்னா சரிபார். ஃபினிஷ், ஃபினிஷ்னா முடிஞ்சிருச்சு, முடி. டிஸ்கஸ்னா கலந்துரையாடு. டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சொல்லுவோம்ல, கலந்துரையாடு. டிஸ்டர்ப்னா தொந்தரவு செய். தொந்தரவு செய்ய, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம்ல, தொந்தரவு செய். டிலேனா தாமதப்படுத்து. ஃபர்கட்னா மறந்தேன், இல்லைன்னா மறந்துடுச்சு, மறத்தல். ரிப்ளைனா பதிலளி. இந்த வாக்கியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஷார்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 5 வாக்கியம் நம்ம பாசிட்டிவ் நேர்மறை வாக்கியம் பார்ப்போம். அடுத்ததாக 5 வாக்கியம் முக்கியமான நெகட்டிவில் வாக்கியம் பார்ப்போம். எதிர்மறையான வாக்கியம் பார்ப்போம். அறிக்கையை மாலைக்குள் சமர்ப்பி. அறிக்கைனா ரிப்போர்ட். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கிளாஸு டெய்லி பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியும். அறிக்கைனா ரிப்போர்ட். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ஃபார்முலா பார்க்கணும். வெர்பு, அப்புறம் ஆப்ஜெக்ட். சமர்ப்பிக்கிறதுனா வெர்பு. அப்போது சமர்ப்பிப்புன்னா சப்மிட் இங்கிலீஷில். அடுத்து அறிக்கைனா த ரிப்போர்ட், அதுதான் ஆப்ஜெக்ட். மாலைக்குள்னா ஈவினிங். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஃபஸ்ட்டு வெர்பு போட்டுக்கணும். வெர்பு சப்மிட். அடுத்து ஆப்ஜெக்ட் போட்டுக்கணும், த ரிப்போர்ட். அடுத்து மாலைக்குள், பை ஈவினிங். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், சப்மிட் த ரிப்போர்ட் பை ஈவினிங். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். தினமும் உன் மின்னஞ்சலை சரிபார். ஃபஸ்ட்டு வெர்பு சரிபார். சரிபார்னா செக் இங்கிலீஷில். அடுத்து ஆப்ஜெக்ட் மின்னஞ்சல், இமெயில் இங்கிலீஷில். அப்போது செக் யுவர் இமெயில் டெய்லி. உன்னா யுவர், டெய்லினா தினமும். செக் யுவர் இமெயில்ஸ் டெய்லி. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். இப்பொழுது கூட்டத்தில் கலந்து கொள்னா வெர்பு. அட்டெண்ட் இங்கிலீஷில் அட்டெண்ட். அடுத்து கூட்டம்னா ஆப்ஜெக்ட், த மீட்டிங். அடுத்து இப்பொழுதுனா நவ். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஃபஸ்ட்டு வெர்பு போட்டுக்கணும், அட்டெண்ட். அடுத்து மீட்டிங், த மீட்டிங். நவ்னா இப்பொழுது. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். இந்த வேலையை இன்றே முடி. இந்த வேலையை என்றைக்கே முடிச்சிரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் பார்ப்போம். முடினா முடிச்சிருதுன்னா ஃபினிஷ். முடினா ஃபினிஷ் வெர்பு. வேலைனா ஆப்ஜெக்ட், திஸ் ஒர்க் இங்கிலீஷில். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஃபினிஷ் திஸ் ஒர்க் டுடே. டுடேனா இன்று. அடுத்த வாக்கியம் பார்ப்போம்.
கோப்பை எனக்கு முன்னனுப்பு. கோப்புனா கோப்பைன்னா ஃபைலு, அதான் கோப்புன்னு போட்டிருக்காங்க. அந்த கோப்பையை எனக்கு முன்னனுப்பு. முன்னனுப்புனா ஃபார்வேர்டு வெர்பு. கோப்புனா ஃபைலு, அது வந்து ஆப்ஜெக்ட். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஃபார்வேர்ட் தட் ஃபைல் டு மீ. டு மீனா எனக்கு. அடுத்ததான் நெகட்டிவ் எதிர்மறை வாக்கியம் பார்ப்போம். அவனை இப்போது தொந்தரவு செய்யாதே. செய்யாதேன்னு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்ன போடணும்? ஃபார்முலா டோன்ட்டு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. தொந்தரவு செய்யாதேன்னு, தொந்தரவுனா டிஸ்டர்ப், வெறுப்பு போட்டுக்கணும். அடுத்து அவனைனா கிம், ஆப்ஜெக்ட். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கணும்? டோன்ட்டு. அடுத்து வெறுப்பு வந்து தொந்தரவு செய்யாதே. தொந்தரவுனா டிஸ்டர்ப். அப்போ டோன்ட் டிஸ்டர்ப் அவனைனா கிம். டோன்ட் டிஸ்டர்ப் கிம் நவ். இப்போதுனா நவ். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். திட்டத்தை தாமதப்படுத்தாதே. ஃபஸ்ட்டு என்ன போடணும்? டோன்ட். தாமதப்படுத்தாதேன்னா வெறுப்பு, டிலே. திட்டம்னா த ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டோன்ட் டிலே த ப்ராஜெக்ட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். வேலையின் போது கைபேசியை பயன்படுத்தாதேன்னு வந்திருக்கு வாக்கியம். அப்போ வந்து இது நெகட்டிவில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? டோன்ட். அடுத்து வெர்புனா யூஸ் வந்து பயன்படுத்தாத. யூஸ் பண்ணாதன்னு சொல்லுவோம்ல, அது வந்து தமிழில் பயன்படுத்தாத. ஆப்ஜெக்ட் வந்து கைபேசினா மொபைல். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டோன்ட் யூஸ் மொபைல் டூரிங் ஒர்க்னா வேலையின் போது. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அழைப்பு அனுப்ப மறக்காதே. ஃபஸ்ட் என்ன பண்ணும்? டோன்ட். மறக்காதேன்னா வெர்பு, ஃபர்கட். அடுத்து அழைப்புன்னா டு சென்ட் இன்வைட், ஆப்ஜெக்ட். இன்வைட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த தான் அழைப்பு அனுப்புறது. அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு வெர்பு, ஃபஸ்ட்டு டோன்ட் போட்டுக்கிறணும். டோன்ட் ஃபர்கட் டு சென்ட் இன்வைட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அலுவலகத்தில் சத்தமாக பேசாத. ஃபஸ்ட் என்ன பண்ணும்? டோன்ட். பேசாதேன்னா டாக்குனா வெர்பு. அடுத்து ஆப்ஜெக்ட் சத்தமாக, லவ்லினா சத்தமாக. இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டோன்ட் டாக் லவுட்லி இன் த ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ்னா அலுவலகத்தில். அடுத்ததாக ஹோம்ஒர்க் பார்ப்போம். நம்ம இன்றைக்கி பார்த்ததுலேருந்து ஹோம்ஒர்க் பார்ப்போம். பாசிட்டிவ் வாக்கியத்துலேருந்து ஒரு இது பார்ப்போம், நெகட்டிவ்லேருந்து ஒரு வாக்கியம் பார்ப்போம். நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் ஆங்கிலத்தில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அறிக்கையை சமர்ப்பிக்கவும், இது பாசிட்டிவில் இருக்குது. அடுத்தது நெகட்டிவ். அடுத்த வாக்கியம் தாமதப்படுத்த வேண்டாம். இந்த 2 வாக்கியத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.